வீட்டுக்கு போவேனாங்கிறேன், நீ கேட்க மாட்டேற. நீ கேட்கறது கேட்காம வர்றதும் இல்லாமல் என்னையும் இழுத்து போட்டு மாறடிக்கிற. வீட்டுக்கு போய் நல்லா பேச்சு வாங்கி கட்டிக்கிட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டான், நீ பாட்டா வா. என்ன பேசுறான்னு நான் பார்த்துக்கிறேன். அவனே பிடிக்காம தானாடி வந்தான், இவளை இழுத்துக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான். நீ ஏன்டி இப்போ அங்கே போகணுங்கிற? ஏமா நம்ம கிட்ட ஒரு விசேஷம் நடக்கும் போது அவளை கூப்பிடாம எப்படிமா இருக்க முடியும்? போனோன்னு வாங்க நாத்தினாரு எந்த ஆளாத்தி எடுத்து அழைக்க போகிறேன். போய் பார்க்கத்தானே நான் போகிறேன். ஆளாத்தி எடுத்து ஒன்றும் அழைக்க வேணா, வாங்கன்னு கூப்பிட்டா போதும். அந்த மரியாதை வர கிடைக்குதோ கிடைக்கலையோ யாருக்கு தெரியும்? ஏமா நோய் நோய் பேசிகிட்டே இருக்குவாங்க. ஆள் பற்றிக்கிட்டு வா சாமா. திட்டு வாங்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை ஏன் நம்ம கெடுப்பானே, வந்து வாங்கி கட்டிக்கோ. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டேன். அப்புறம் என்னாச்சுக்கா? இவன் போய் பாட்டிகிட்ட போய் சொல்லி அந்த பொம்பளை என்னடா என் மாமியாக்காரி அவ்வளோ பேச்சடி. அப்புறம் இவன் ஒருத்தவன் நான் கதையாக சொல்லிட்டு வர்றேன். மகனுக்கு போய் சொல்லி கொடுத்து அவளும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாரு. 2 மாமனா மாமியாங்க என் வீட்டுக்காரி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு திட்டுதுவா பாரு. என்ன அழுவையும் ஆத்திரமா எனக்கு வந்துருச்சுடி. உமா உன் வீட்டுக்காச்சும் வந்து என் மனசில் உள்ள குறையெல்லாம் சொல்லி அழுவனு போல இருந்துச்சுடி எனக்கு. என்னக்கா அப்படி சொல்கிற? என்ன கூப்பிட்டு இருந்தாலும் நான் வந்திருப்பேனே. ஆமாம், என்னத்த கூப்பிட்றது? என் வீட்லேயும் அவர் இருக்காது. எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு கேட்பாரு. அதுக்குன்னு சும்மா வந்துட்டாண்டி. இப்போ லட்சுமி அக்கா பொண்ணே கொடுக்க மாட்டேன்டுருச்சியா மணிகண்டனுக்கு? ஏன்டி அதை தான் உன்ட்ட சொன்னேனாடி நேற்று. அதுதான் கொடுக்க மாட்டேன்டுருச்சு. எனக்கு முதலே தெரியாண்டி அது பொண்ணு கொடுக்காது, அது வாய்க்கெல்லாம் நம்ம மீண்டு வர முடியாதுன்னு நான் சொன்னேன் மணிகண்டன்ட்ட. அந்த பையன் கேட்க மாட்டேன்ட்டான். நீ தானக்கா சொன்ன அவன் விரும்புகிறான், அவன் சுமித்ரா அவன் விரும்புகிறான்ட்டு. அது 2 பேரும் விரும்பினா சரியா போச்சடியா. பார்த்தா கறி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல. அவள் சுமித்ரா அப்பா வச்சா தேவலாண்டி, அவராச்சும் நல்லா பேசுகிறாரு. இந்த பொம்பளை லட்சுமி ஒரு வார்த்தை வர நல்ல வார்த்தையா அது வாயில் வரல. மரியாதை கட்டு போன மாதிரி பேசுதுடி. நம்ம பொண்ணை தானே பொண்ணு பார்க்க வந்துருக்குவா, நீ அது நினைக்கல பாரு. அந்த பொம்பளை நினப்பாளடி. எனக்கு அந்த பொம்பளை செய்ய தெரிஞ்சுதான் நான் முதல்ல சொல்லாமல் இதை ஒரு அலட்சியமாக விட்டுட்டேன். கல்யாணம் பண்ணுறப்ப பார்த்துக்கொண்டு நீ அலட்சியமாக விட்டுட்ட. மணிகண்டன் கேட்கலையே, போய் பாட்டிகிட்டெல்லாம் போய் சொல்லியிருக்காரு. இல்லடி உமா, அவள் சுமித்ரா அம்மா வந்து வேறு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க பேருக்கு. நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி உன்ட்ட சொல்லி அழுதுருக்கிறேன் மணிகண்டன்ட்ட. அதனால இப்போ இவன் என்கிட்ட சொன்னான் நான் கேட்க மாட்டேன் அலட்சியமாக இருக்கேன்ட்டு பாட்டிகிட்ட போய் சொல்லியிருக்கான். பாட்டியை நினைஞ்சிருக்கு, இதான் உன் சாக்குன்னு நினச்சிக்கிட்டு உன்னை திட்டியிருக்க பேருக்கு. மரியாதைண்டா சொல்லு. இப்போ மணிகண்டன் என்ன தான் சொல்லுது? வீட்டோட மாப்பிள்ளையா போகிறாங்குதா? ஏன்டி பைத்திய மாதிரி பேசுகிற? அவன் தான் எப்படி போவான் வீட்டோட மாப்பிள்ளையா? நாங்கள் தான் அப்படி விட்டுருவான். நான் ஒரே பிள்ளை வச்சுருக்கேன், என் பிள்ளைய விட்டுட்டு நான் இருப்பேனா? அப்போ இதுக்கு என்ன தான் ஒரு முடிவு? எல்லாம் கம்முன்னு இருக்குதுவா. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவள் வந்து அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதான் பிரச்சனை. நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிரச்சனை. என்ன செய்கிறதுன்னு தெரியலடி. என் மாமியாங்கெல்லாம் மாமனாவும் எங்கள் வீட்டுக்காரன் தான் முடிவு எடுக்கணும். அது பேசாமல் இருக்கோம், நானும் பேசாமல் இருக்கேன். என்ன முடிவு எடுக்குது வந்து பார்க்க. முதங்கெல்லாம் பூக்கண்ணை வச்சு தாண்டி தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன், அழகா இருந்துச்சு. இப்போதான் எல்லாம் வீணா போய் தொலைஞ்சிருச்சு. பூக்கெல்லாம் இருந்துச்சம்மா, அதான் ஏன் எடுத்தீங்க? ஒரு அக்கராத்து மொட்டை வந்துச்சுல, அது ஊடு கட்டுண்டு எல்லாத்தையும் பூக்கண்ணெல்லாம் வெட்டி போட்டுருச்சு. பூக்கண்ணம்மா வெட்டுவாங்க, பாவம் தானே. உனக்கு தெரியுது பாவம், வேற யாருக்கு தெரிய போகுது? பூக்கண்ணம்மா வெட்டுவாங்க. காமாச்சி அம்மா யாரும் வந்துருக்காங்கம்மா. யாருடி? ஓ அண்ணியா, வாங்க அண்ணி, வாங்க அத்தை. என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாருண்டு வந்திருக்கிறீங்க? என்ன தெரியுதா உங்களுக்கெல்லாம்? ஏன் காமாச்சி ஞாபகம் இருந்து தான் வந்திருக்கேன். ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன். ஏன் உன் ஞாபகம் எனக்கு இல்லை? ஓ இருக்கா உங்களுக்கு என் ஞாபகம்? இருந்தா சரி, வாங்க உள்ள வாங்க. வானா இங்கே ஏண்டுக்குவோம். இல்லை அண்ணி, வாங்க உள்ள வாங்க அண்ணி, வாங்க அத்தை. உனக்கு முதல்ல அத்தைங்கிற நினப்பு இருக்கா? உனக்கு அத்தைன்னு கூப்பிட்ற? ஏன் நினப்பு இல்லை?
வந்த வீட்டில் ஒரு தவுந்துக்காரி எடுத்துகிட்டு வந்தார் உங்கள் மகன். எடுத்துகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. வீட்டில் போய் இருக்கிறீங்க. நான் வந்து கூப்பிட்டதுக்கு வேறு வரமாட்டேன்ட்டீங்க. ஒரு மரியாதைக்கு வேறு வந்து ஒரு நாளைக்கு இருக்க மாட்டேன்ட்டீங்க. இப்பயும் அங்கே தானே வந்து இருக்கிறீங்க. ஏன் மருமகளுக்கு பிரசவம் பார்க்க வந்திருக்கீங்களா? நான் ஒன்றும் பிரசவம் பார்க்கறதுக்கு டாக்டர் இல்லை. டாக்டர் தானே பார்க்கணும். நான் எதுக்கு பார்க்கணும்? ஏன் அந்த மருமவை தானே கரசனக்கார மருமவா? நான் தான் தேவையில்லாதவள் ஆயிட்டேனே. ஏன் என்ன பார்க்க வந்தீங்க? இந்த பாருடி, நான் பெத்த மகளே. நான் சொன்னேனே, இங்கே வந்தால் நம்மளுக்கு மரியாதை இருக்காது, மரியாதை அவள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, வரவானாடின்னு சொன்னேனே. கேட்டியாடி நீனே? கேட்டியான்னு கேட்குறேன். நீ சும்மாரிம்மா. காமாட்சி ஏதாவது எதுக்காக பேசுதுன்ட்டு உனக்கு புரியுதா? ஏன் புரியாமல் பேசுகிற? நல்லா சொல்லுங்க. நீ சொல்லுங்க. உங்கள் அம்மாட்ட எப்படி பேசுகிறாங்க பாருங்க. எதுக்காக பேசுகிறான்னு ஒன்றும் தெரியவானா? வீட்டுக்கு வந்த நீங்களே இவன் மையா வந்தீங்கடா கேட்குறேன். ஏதோ கோபத்தில் தானே சொல்கிறேன். அது புரிய மாட்டேது உங்கள் அம்மாவுக்கு. புரியாமல் இல்லை காமாட்சி. நான் வந்து 2 நாள் தான் ஆகுது. இன்றைக்கி உன்னை பார்க்கணுன்னு தான் நான் வந்தேன். நீ என்னடா என்ன சத்தம் போடுற? உங்களை என்ன நீ சத்தம் போடுற? நான் இவ்வளோ நாளே யாராச்சும் என்ன வந்து நான் இருக்கிறேன் நான் இல்லையாண்டு வந்து திரும்பி பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா எத்தனையோ ட்ரிப் அத்தை அந்த மருமகள்கிட்ட வந்து இருக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. பேரனெல்லாம் அழைச்சிட்டு வந்து அங்கே இருந்துருக்குறாங்க. உங்கள் பையனெல்லாம் அவன் தம்பி ரகு தான் வந்தானா? வந்து என்னை வந்து பார்த்தானா? எப்படி அத்தை அத்தைன்னு பேசிகிட்டு இருப்பான். அவன் தான் வந்து பார்த்தானா? என்ன அவனும் வந்து பார்க்கல. அப்படி என்ன நான் செஞ்சுட்டேன்? எல்லாரும் என்னை மறந்துட்டீங்க. சரி சரி, கோச்சிக்காத காமாட்சி. அதுக்கு தான் நான் பார்க்க வந்திருக்கேன்னா அண்ணி. உங்கள் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்னை விட்டுட்டு. அப்போ வந்து என்ன எதுன்னு நீங்கள் தான் வந்து கேட்டிங்களா? என்னை வந்து பார்த்தீங்களா? காமாட்சி, என் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாண்டு எனக்கு தெரிஞ்சதை தான் கேள்விப்பட்டது தான். நான் இன்ன வரைக்கும் வந்து அவன் வீட்டுக்கா எங்கேயாச்சும் நான் வந்தேனாண்டு அம்மாட்ட கேளு. இப்போ தான் வந்திருக்கிறேன். வந்து 2 நாள் ஆகுது. நான் வரவே இல்லையே. அவன்கிட்ட எதுவும் பேசலையே நான். உங்கள் தம்பி செஞ்சதை நியாயமான்னு கேட்குறேன். நியாயம் இல்லட்டா. அவன் மாதிரி செஞ்சிருக்க கூடாது. என்ன செய்துவோம் மேலே உள்ள கோவத்தில் அப்படி செஞ்சுட்டான். என்ன செய்ய முடியும்? அவனே கேட்டான். நான் கல்யாணம் பண்ணினேனே வந்து பாத்தியாக்கா போனியாக்கான்ட்டு என்னை வந்து கேட்டான். என்கிட்ட பேசினா நான் அதுக்கு நான் வர முடியலப்பா, வர முடியாத சூழ்நிலைன்னு சொல்லிட்டேனே. அதுக்கு அவன் என்ன செய்வான்? நீ செஞ்ச அவனை படுத்தின பாடு. அவன் போய் வர கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவளை போய். இல்லைன்னா அவன் ஆசை மேலையா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்?